இந்த நியூஸ் கேட்டாலே நம்மளுக்கு ரொம்ப துக்கமா இருக்குமா இல்லையா? இவங்க காலையில போனவங்க செக்கப்புக்கு ஸ்கேன்ல பார்த்துட்டாங்க, என்னன்னு ஒரு கட்டி இருக்குது மார்பிள்னு பார்த்துட்டாங்க. ஆனா இவங்க கேட்ட பிரசங்கம் என்னது? அவர் இருக்கிற பிரகாரமாக நானும் இவ்வுலகத்தில் இருக்கிறேன். அவருக்கு வியாதி இல்லைன்னா எனக்கு வியாதி இல்லை, அவருக்கு சுகம் சொந்தம்னா எனக்கு சொந்தம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? உண்மையா நடந்தது பாருங்க. சிங்கப்பூர்ல அவங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட் மேல எழுதிட்டாங்க, இயேசுவுக்கு மார்பில் கட்டி இல்லை, எனக்கும் மார்பில் கட்டி இல்லை. இங்கிலீஷ்ல எழுதிட்டாங்க. Does Jesus have lumps in his breast? No. As he is, so am I. எழுதிட்டாங்க. மத்தியானம் போறாங்க, ரிப்போர்ட்டை கொடுனா ரிப்போர்ட்ல இவங்க கிறுக்கி வச்சிருக்காங்க, இயேசுவுக்கு மார்பில் கட்டி இல்லை, அப்ப எனக்கும் கட்டி இருந்தாலும் மறைஞ்சு போயிடும் அப்படின்னு. அதே ஹாஸ்பிட்டல், அதே மிஷின், அதே டாக்டர் மத்தியானமா செக் பண்றாங்க. இப்போ அவங்க சொல்றாங்க, என்ன ஆச்சு நடுவுல கேப்ல அந்த கட்டியை காணமே, அது எங்க போச்சு எங்க போச்சு? விசுவாசத்தினால தொலைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்றேன். நான் சொல்றேன், உங்க பிரச்சனை தொலைஞ்சு போட்டோம். அட ஒரு ஆமென் சொல்லுங்க சத்தமா. உங்க வியாதி தொலைஞ்சு போட்டோம், உங்க கடன் பிரச்சனை தொலைஞ்சு போட்டோம், உங்க கடன்காரங்க தொலைஞ்சு போட்டோம்னு நான் சொல்ல. அவங்க கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டு இங்க இருக்கிற நீங்க கூட கடன் கொடுத்துக்கிறீங்க யாருக்கோ, கவலைப்படாதீங்க, அந்த காசு திரும்பி வரட்டும் உங்களுக்கு. ஆனா உங்க பிரச்சனைகள்லாம் தொலைஞ்சு போட்டுன்னு சொல்றேன். எப்ப நடக்கும்? நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், என் அடையாளம் புதுசு நீங்க தெரிஞ்சுக்கும் போது அந்த வல்லமை வேலை செய்ய ஆரம்பிக்குது. You have a new identity. You are a new creation in Christ Jesus. In Christ Jesus. உங்க புது பேர் எழுதிக்க பார்க்கலாம். எல்லாம் சொல்றல, ஞானஸ்தானத்துல என் பேரை மாத்துங்க பிரதர்ன்ற ஒரு சில பேர் வந்து நான் சொல்றேன், ஆண்டவரே உங்க பேரை மாத்திட்டார். நீங்க ரட்சிக்கப்படும் போது அவர் மாத்திட்டார். நாங்க என்னத்தை மாத்துறது? உங்களுக்கு கர்த்தர் மாத்திட்டாரு. In Christ Jesus. கிறிஸ்துவுக்கு உட்பட்டவன், கிறிஸ்துவுக்கு உட்பட்டவன். அப்ப என் பேர் என்னது? கிரேஸ்வன், கிறிஸ்துவுக்கு உட்பட்டவன். உங்க பேர் என்னது? மர்சி, கிறிஸ்துவுக்கு உட்பட்டவள். அது சொல்லுங்க பாருங்க. உங்க பேர் என்னது? பிரமிளா, கிறிஸ்துவுக்கு உட்பட்டவள். ஆனா எல்லாரும் உங்க பேரை சொல்லுங்களேன், கமா சத்தமா உங்க பேரை சொல்லுங்க. மணி, கிறிஸ்துவுக்கு உட்பட்டவள். இப்ப எல்லாரும் சேர்த்து சொல்லாமா? செப்பரேட்டா சொல்ல வேண்டாம். எல்லாரும் கை உயர்த்துங்க, எல்லாரும் கை உயர்த்துங்க, எல்லாரும் உங்க பேரை சொல்லுங்க. 1 2 3 ஸ்டார்ட். கிரேஸ்வன், கிறிஸ்துவுக்கு உட்பட்டவள். வெரி குட். பக்கத்துல ஒரு பார்த்து சொல்லுங்க, உங்க பேர் மாறிடுச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா உங்க வாழ்க்கை மாறிடுச்சு, உங்க அடையாளம் மாறிடுச்சு. அவருக்கு என்ன நடக்குதோ அதுதான் நமக்கு நடக்கும். சத்தம் வராம சொல்லுங்க இந்த நேரத்துல. அப்ப அவருக்கு உண்டானதெல்லாம் எனக்கு சொந்தம். நான் ஒன்னும் பெரிய யோக்கியமா நடந்துக்கல, நான் ஒன்னும் பெரிய பரிசுத்தவானா இருக்கல, ஆனா அவருக்குள்ள என்ன வச்சுட்டாரு பாருங்க. அதனால அவருக்கு என்னென்ன சொந்தமோ அதெல்லாம் இப்ப எனக்கு சொந்தமாயிடுச்சு. பாருங்க, இந்த ஆடு மேய்க்கிற உங்களுக்கு தெரியும், ஒரு சில ஆடுகள் என்ன பண்ணுமா பாருங்க, அந்த ஆட்டுக்குட்டி பிறந்த உடனே சில நேரத்தில் அந்த தாய் இறந்து போயிருமா, குட்டிங்க படைச்சுக்குமா, தாய் இறந்து போயிருமா. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தாய் உயிரோட இருக்கும், குட்டிங்க மறிச்சு போயிருமா. ஏன்னா ஆட்டு மேய்க்கிறவங்களுக்கு தெரியும் இல்லையா, அது ஈண்டு எடுக்கும் போது ஏதாவது ஒரு குட்டி மறிச்சு போயிடும். சில நேரத்தில் குட்டி படைச்சுக்குமா, ஆனால் தாய் செத்துருமா. இப்போ நல்லா கவனிங்க, குட்டி மறிச்சு தாய் படைச்சிக்கிட்டா அது வேற, இருக்கிற குட்டிங்களுக்கு அது பால் கொடுத்து அது பார்த்துக்கும். ஆனால் தாய் மறிச்சு போய் குட்டி பொழைச்சிச்சுன்னா அது ஒரு பெரிய கஷ்டமா பாரு. ஏன்னா இந்த குட்டி இருக்கு இல்லையா, இந்த ஆட்டுக்குட்டியை வேற தாய்ங்க ஏத்துக்காதான், ஏன்னா அதோட குட்டிகளுக்கு பால் வேணும். அப்ப இந்த ஆட்டுக்குட்டியை அந்த இருக்கிற உயிரோட இருக்கிற தாய்க்கு எடுத்துட்டு போனா, ஏன்னா அவங்க அம்மா இறந்துருச்சு இல்லையா, இது வேற தாய்கள் கூட்டிட்டு போனா அது முட்டி தள்ளிடுமா, வாசனை பார்க்குமா, முட்டி தள்ளிடுமா பாரு. இல்ல இது என்னுடைய பிள்ளை இல்ல, உனக்கு நான் பால் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி. இப்ப அப்படியே விட்டா இந்த அனாதை ஆடு மறிச்சு போயிடும், அம்மாவுடைய பால் எல்லாம் மறிச்சு போயிடும். என்ன செய்யறது? என்ன பண்ணுவாங்க தெரியுமா மெய்ப்பர்கள்? நல்லா கவனிங்க, ஞானமுள்ள மெய்ப்பர்கள் என்ன பண்ணுவாங்களா, ஒரு தாய் நிறைய குட்டி போட்டிருக்குது, அதுல ஒரு குட்டி மறிச்சிருச்சு, இன்னொரு பக்கம் குட்டி போட்டிருக்குது, தாய் மறிச்சிருச்சு. அந்த குட்டி எடுத்து இந்த பக்கம் ஒரு குட்டி மறிச்சிருச்சு இல்லையா, அந்த செத்து போன அந்த ஆட்டுக்குட்டியுடைய தோல் எடுத்து இந்த உயிரோடு இருக்கிற இந்த அனாதை ஆட்டுக்குட்டி மேல போட்டு விட்டுருவாங்களா பாரு. இப்ப அந்த தாய்க்கு ஒரு குட்டி மறிச்சு போயிடுச்சு, ஆனா மறிச்சு போன ஆட்டுடைய தோல் உயிரோடு இருக்கிற அனாதை குட்டி மேல போட்டாங்க. இப்ப அந்த மெய்ப்பன் அந்த அனாதை ஆடை கொண்டு வரும்போது இந்த அம்மா ஆடு முட்டி தள்ளாதான் பாரு, அது பார்க்குமா, இதுவும் என் குட்டி தான், இதுவும் என் குட்டி மாதிரியே தான் வாசனை இருக்குதுன்ற மாதிரி அப்படியே தன்னுடைய மடியை திறந்து கொடுத்து தனக்காக தன்னுடைய பாலை கொடுக்குமா. எப்படி நடக்குது பாத்தீங்களா? இந்த ஆட்டுக்கு அன்னைக்கு செத்து போயிருக்கணும் அந்த ஆடு, அந்த ஆடு காணாம போய் ஒண்ணுலாம் போயிருந்திருக்கணும். ஆனா நல்ல வேலை, வேற ஒரு ஆடு இந்த ஆடுக்காக மறித்து அந்த ஆட்டுடைய தோல்னால இந்த ஆட்டுக்கு ஒரு அடையாளம் கிடைச்சது. எத்தனை பேர் கண்டுபிடிச்சீங்க நம்மலாம் யாருன்னு சொல்லி? நம்ம தான் அந்த அனாதை ஆடு. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? கமா, நம்ம தான் பிறக்கும் போது அனாதைகளா பிறந்தோம், பாவத்தினால தேவனை விட்டு தூரமா பிறந்தோம். ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவர் முட்டி தள்ளுறாரு நம்மள. ஏன்னா நம்ம எல்லாம் பாவிகள், ஏன்னா நம்ம பாவத்துல பிறந்துட்டோம். ஆண்டவர் சமூகத்துல வந்துட முடியுமா? முடியாது. கர்த்தர் மோசே கிட்ட சொல்றாரு, எவனும் மலை மேல வந்துடக்கூடாது,
வந்தானா கல்லால் வச்சு சாவடின்றாரு. ஆண்டவர் சொல்றார், மோசே இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்னாடி ஒரு திரையை போடு, ஒரு ஸ்கிரீனை போடு, யாரும் இந்த ஸ்கிரீனை தாண்டி உள்ள வரக்கூடாது. ஆசாரியன் மட்டும் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போன ரத்தத்தை எடுத்துட்டு, இல்லைன்னா யாராவது வந்தீங்கன்னா செத்துருவீங்க அப்படின்றா. கர்த்தர் சொல்ற, என்கிட்ட வராதீங்கன்றாரு. என்கிட்ட வந்தா செத்துருவீங்க. ஒரு நாள் மோசே சொல்றாரு, உங்க மகிமை காண்பீங்க. ஆண்டவர் சொல்றாரு, பார்த்தா செத்துருவீங்க, ஏன்னா உனக்குள்ள பாவம் இருக்குது, உனக்குள்ள பாவம், என்கிட்ட வர முடியாது, என்கிட்ட வர முடியாது. பழைய ஏற்பாட்டிலே பெஸ்ட்னா பெஸ்ட் யாரு? அந்த காலத்துல மோசஸ். மோசஸே ஆண்டவர்கிட்ட வர முடியாது. நம்ம எப்படி வர்றோம்? இப்போ வந்து உட்கார்ந்துருக்கிறோமே, வந்து ஆராதிக்கிறோமே, கடவுள் நம்மளை தொடுறாரு. அட சொல்லுங்க, என்ன பார்த்து மோசையே கடவுள் முன்னாடி வர முடியல, ஆண்டவர்கிட்ட நெருக்கமா போக முடியல. ஆனா நம்மலாம் எப்படி வந்திருக்கிறோம்? நமக்காக ஒரு ஆட்டுக்குட்டியானவர் மரித்தார், அவருடைய நீதியின் தோலை நம்ம போட்டுக்கிட்டோம், அதை போட்டுக்கிட்டு பிதா கிட்ட வந்தோம். பிதா நம்மளை பார்த்து சொல்றாரு, என் குமாரனை போலதான் நீயோ, ஏன்னா அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். யாராவது கர்த்தருக்கு நன்றி சொல்ல முடியுமா அந்த நேரத்தில்? யாராவது ஒரு ஆமென் சொல்ல முடியுமா அந்த நேரத்தில்? ஹalleluya, come on. எத்தனை பேர் புரிஞ்சிட்டு இருக்குது ஒரு சில விஷயம்? இன்னைக்கு கிறிஸ்துவுக்கு உட்பட்டவன் சொல்லுங்களேன். இந்த நேரத்தில் சத்தமா சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவன். எல்லாரும் சொல்லுங்க, நான் அனாதை இல்ல, நான் தரித்திரன் இல்ல, நான் தோத்து போனவன் இல்ல, ஓ நான் தோல்வி அடைஞ்சவன் இல்ல, நான் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவனா இருக்கிறேன். அவருக்கு என்ன சொந்தமோ அது எனக்கு சொந்தம். நம்மளும் அந்த ஆட்டுக்குட்டி மாதிரி தான். ஐயோ எனக்கு யாரும் இல்லைன்னு செத்துக்கிட்டு இருந்தோம் பாருங்க. ஆனா நமக்காக ஒரு ஆட்டுக்குட்டி மரிச்சு அவருடைய தோலை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார், அவருடைய நீதியை நமக்கு கொடுத்திருக்கிறார், அவருடைய பரிசுத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை போட்டுட்டு அவர் முன்னாடி வர்றோம், பிதாவானவர் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கிறார். ஏன்? நம்ம யோகியன்றதுனால இல்ல, நம்ம யாரை நம்பி வந்திருக்கிறோம்? இயேசு, அவர் நல்லவர்ன்றதுனால. ஹalleluya. எல்லாம் சொல்லி இயேசு நாமத்தில் ஜெபிக்கும் போது என்ன சொல்லி முடிக்கிறோம்? என்ன அர்த்தம்? ஏன் இயேசு நாமத்தில் சொல்லி முடிக்கணுமா இருக்குது? நடுவில் சொல்றேன் இயேசு நாமத்தில். ஏன் அப்படி சொல்லணும்? அப்படி சொன்னா தான் எல்லாருக்கும் தெரியுமா ஜெபம் முடிச்சிருச்சுன்னு? எதுக்காக அதை சொல்றோம்? என் நாமத்துல இல்ல, என் பரிசுத்தத்தினால இல்ல, நான் அந்த ஆட்டுக்குட்டியின் நாமத்துல நான் வர்றேன். நானா வந்தா முட்டி தள்ளிடுறீங்க என்ன, ஆனா நான் அவருடைய தோலை போட்டு வந்தா எனக்கு கிடைக்குது, எனக்கு நன்மை கிடைக்குது இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம். ஆமென். ஏப்ரஹாம் லிங்கன், எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க ஏப்ரஹாம் லிங்கனை பத்தி? யார் அவர்? அமெரிக்கன் பிரசிடென்ட்டாக இருந்தவர் ஒரு காலத்தில். அந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய யுத்தம் பாருங்க. அந்த யுத்தத்தில் ஒரு சோல்ஜர், ஒரு போர் சேவகன், எல்லா யுத்தத்தெல்லாம் முடிச்சுட்டு பணத்தெல்லாம் இழந்துட்டார், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாரு. அவர் ஊருக்கு போகணும், அவர் திரும்பவும். ஆனால் அவருடைய ரெஜிமெண்ட்டில் அவரை ஊருக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்க. அவருடைய கமாண்டர் சொல்ல, இல்லை இன்னும் வேலைக்கு இங்கே இருந்தாங்க. ஆனால் இவருக்கு வீட்டுக்கு போய் பார்க்கணும், மனைவி பிள்ளைங்களை பார்க்கணுன்னு ஒரு ஆசை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பிரசிடென்ட்டுடைய வீடு அங்கே இருக்குது. பிரசிடென்ட்டுடைய வீட்டுக்குள்ள போலாம், பிரசிடென்ட் கிட்டே பேசலான்னு போனா அவங்க நிப்பாட்டுறாங்க. நீ யாரு? நீ எப்படி உள்ள வரலாம்? நீ என்ன கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறியா, இல்லை நீ என்ன பெரிய மந்திரியா, நீ எப்படி உள்ள வரலாம்? போ வெளியே அனுப்பி விட்டாங்க. அவர் போய் வெளியே உட்காந்துட்டாராம் பாருங்க. வெளியே உட்காந்து ஒரு பார்க்கில் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. எப்படி நான் போவேன்? பிரசிடென்ட்டுக்கிட்ட போறது தகுதி என்கிட்ட இல்லை, எப்படி போவேன்னா? அங்க ஒரு வாலிப பையன், ஒரு டீனேஜ் பையன் விளையாடிட்டு இருந்தானா பாருங்க. அவன் பேர் வந்து டேட் லிங்கன். இந்த டேட் லிங்கன் என்ற பையன் வந்து கேட்டாலாம், அங்கிள் என்ன உங்களுக்கு ஏன் நிற்கிறீங்க? நான் ஊருக்கு போனோம், எங்கள் போனர் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாரு, பிரசிடென்ட் ஐயா கிட்ட போனால் இவங்க என்னை துரத்தி அனுப்புகிறாங்க, போக முடியல. அவர் சொன்னாராம், ஏன் கூட வாங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன் பிரசிடென்ட் ஐயா கிட்ட. அப்படியாடா, நீ கூட்டிகிட்டு போயிடுவாடா நீ? அப்படி சரி வாடா பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த சின்ன பையனை கூட்டிகிட்டு நடந்து போகிறாராம் பாருங்க. சின்ன பையனை பார்த்தோன்னே எல்லாம் தலை வணங்குறாங்களா, எல்லாரும் வழி விடுறாங்களா. என்னடா கதை இருக்குது, சரி விடு பரவாயில்ல, போனால் நல்லதாச்சுன்னு சொல்லி நேராக போய் அவங்க அப்பா கிட்ட நிப்பாட்டிட்டார். நிப்பாட்டிட்டு சொன்னாராம் பாருங்க, அப்பா. அப்ப இவன் யாரு? இந்த பையன் யாரு? ஏப்ரஹாம் லிங்கனுடைய பிள்ளை. அப்பா இவருக்கு ஏதோ ஒரு நன்மை வேணுமா பாருங்கப்பா, பண்ணுங்க. பண்ணோட அப்பா கேட்குற, என்னப்பா வேணும்? இல்லை ஐயா எனக்கு லீவ் வேணும். அதை எடுத்துட்டு போப்பா, லீவ் போப்பா, நான் சொல்லிடுறேன் பாஸ் கிட்ட அப்படின்ட்டார். யோசிச்சு பாருங்க பார்க்கல, என்ன அருமையா இருக்குது. சில டைம் நம்மளும் இப்படி தான் உட்காந்து இருக்கிறோம். யார் எனக்காக பேசுவா? ஐயோ என் வாழ்க்கை எப்படி மாறும்? எனக்கு யாராவது நன்மை செய்வாங்களா? கடவுளுடைய சமூகத்தில் போய் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள தகுதி எனக்கு இல்லையே. என் சொந்த பயபக்தினால, என் பாவத்தினால நான் நிறைய தவறு பண்ணிட்டேன் பிரதர். எனக்கெல்லாம் கடவுள் நன்மை செய்ய மாட்டார் பிரதர். எத்தனை பேர் தோணி இருக்கு அந்த மாதிரி? ஐயோ நான் கடவுள் விட்டு தூரமா இருக்கிறேன், எனக்கெல்லாம் ஒரு நன்மை செய்வாரா? இன்னைக்கு பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து எப்படி அன்னைக்கு பேலஸை விட்டு இறங்கி வந்த பிரசிடென்ட்டுடைய மகன் பேசினாரோ, இன்னைக்கு பரலோகத்துல இருந்து இறங்கி வந்த தேவனுடைய மகன் நம்மளை பார்த்து பேசி சொல்றாரு, உனக்கு என்ன வேணும்? என்ன நம்பு. தனியா போனா ஒண்ணும் கிடைக்காது, ஏன் கூட வா, எல்லாத்தையும் உனக்கு நான் வாங்கி கொடுக்குறேன். இப்ப நம்ம என்ன பண்றோம்? இயேசுடைய கையை பிடிச்சிட்டு பிதாவுடைய சமூகத்தில் போய் சொல்றோம், இயேசு நாமத்தில் எனக்கு சுகம் வேணும், இயேசு நாமத்தில் எனக்கு செழிப்பு வேணும், இயேசு நாமத்தில். எல்லாம் சொல்லுங்க, இயேசு நாமத்தில்.
இப்போ தெரியுதா ஏன் பிசாசுங்க ஓடுது இயேசு நாமத்தில் சொன்னா? ஏன்னா இயேசு நாமத்தில் ஒன்று பிசாசு நம்மளை பார்க்கல, இயேசுவை பார்க்கணும். ஓ இவன் இயேசுவை சொல்லிட்டான், இனி நம்மளால இங்க இருக்கவே முடியாது. பிசாசானவன் அப்படியே என்ன சொல்றது, எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போயிடறான். காரணம் என்னது? இயேசு நாமத்தில். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், நான் நானா இல்லை, சத்தமா சொல்லுங்க, அனாதையா இல்லை, நான் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவனா இருக்கிறேன். அவருக்கு என்ன சொந்தமோ அது எனக்கு சொந்தம், அவருக்கு உண்டானது எனக்கு சொந்தம். அவர் என்ன எந்த வகையில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறாரோ அதே வகையில் நானும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறேன். சத்தமராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த எல்லா விஷயத்திலையுமே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. வாங்க எல்லாரும் எபேசியர் 1க்கு வாங்க. எபேசியர் 1 கிறிஸ்துவுக்கு உட்பட்ட எனக்கு என்ன சொந்தமா இருக்குதுன்னு பாருங்க. எபேசியர் 1 அதோடைய 5, 6 இந்த 2 வசனங்களை உங்களுக்காக நான் படிக்கிறேன். எபேசியன்ஸ் சாப்டர் 1 verse number 5 and 6. எபேசு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5, 6 நான் படிக்கிறேன், கவனிங்க. பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருள்ள தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தமக்கு சுவீகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு பேர் இங்க வெளிப்பட்டிருக்கப்பட்டிருக்கு பாருங்க. எல்லாரும் 5ஆம் வசனத்தை பாருங்க. பிரியமானவருக்குள் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம். எல்லாரும் சொல்லுங்க, பிரியமானவருக்குள். யார் இந்த பிரியமானவர்? யார் இந்த பிரியமானவர்? நம்ம கர்த்தர் நம்மளை எப்படி ஏத்துக்கிறாரா? பிரியமானவருக்குள்ள வச்சு நம்மளை ஏத்துக்கிறாரா? யார் அந்த பிரியமானவர்? இயேசு கிறிஸ்து. எப்ப பிதாவானவர் சொன்னார் பிரியமானவர்னு? யார் ஞாபகம் இருக்குன்னு பார்க்கலாம். பிதாவானவர் இயேசுவை பார்த்து பிரியமானவர்னு சொன்னார். என்னைக்கு சொன்னார்? அதை வெரி குட். ஞானஸ்நானம் எடுக்கும் போது, இயேசு ஞானஸ்நானம் எடுத்து வெளியே வரும்போது வானங்கள் திறந்து சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, இவர் என் நேசகுமாரன், நான் இவர் மேல பிரியமா இருக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு பிரியமானவர். சொல்லுங்க, அவருக்குள்ள நானும் பிரியமானவன். எல்லாரும் பாருங்க, கடவுள் உங்களை நேசிக்கிறாரா இல்லையா? எவ்வளவு நேசிக்கிறார்? ரொம்ப நேசிக்கிறார். எவ்வளவு ரொம்ப நேசிக்கிறார்? நம்ம எவ்வளவு நேசிக்கிறோமோ அவ்வளவு மட்டும் தான் நேசிக்கிறாரா? அதை விட அதிகமா நேசிக்கிறார். சரி, எவ்வளவு அதிகமா நேசிக்கிறார்? அளவே இல்லை, அந்த அளவுக்கு நேசிக்கிறார். சரி, எந்த அளவுக்கு? அளவே இல்லை, தன் ஜீவனை விட அதிகமா நேசிக்கிறார். அருமையான பதில். தன் ஜீவனை விட அதிகமா நேசிக்கிறார்னா என்ன அர்த்தம்? எல்லாம் சொல்லு, பிரியமானவருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டேன். அப்படின்னா பிதாவானவர் இயேசுவை எவ்வளவு நேசிக்கிறாரு, அதே அளவுக்கு அவர் என்ன நேசிக்கிறாரு. ஓ, யாராவது ஆச்சரியப்பட்டு ஒரு ஆமென் சொல்லிங்களான்னு பார்த்தேன் அந்த நேரத்தில். பிதாவானவர் இயேசுவை எவ்வளவு நேசிக்கிறாரு, அளவே இல்லை இல்லையா? அதே அளவுக்கு அவர் நம்மள நேசிக்கிறார். ஏன்? நம்ம எங்க இருக்கிறோம்? கமெண்ட் சொல்லுங்க, நம்ம எங்க இருக்கிறோம்? திரும்பியா, இதான் நம்ம, இது கிறிஸ்து, இவர் தான் பிரியமானவர். நம்ம எங்க இருக்கிறோம்? அவருக்குள்ள இருக்கிறோம். அப்ப தேவன் அவரை எவ்வளவு நேசிக்கிறாரோ அதே அளவுக்கு தான் நம்மளையும் நேசிக்கிறார். ஓ, கை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. இவன் நேசிக்கல, அவன் நேசிக்கல, அவங்க எனக்கு ஓகே சொல்ல, இதெல்லாம் கவலைப்படாதீங்க. தேவனே உங்களை நேசிக்கிறார். எந்த அளவுக்கு நேசிக்கிறார்? இயேசுவை நேசிக்கிற அளவுக்கு அவர் உங்களை என்னை நேசிக்கிறார். அவர் என்னை நேசிக்கிறார்னா அப்ப நான் எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் தனியா இல்ல, என்ன நேசிக்கிறவர் என் கூட இருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க தைரியமா இருப்பீங்க. சில டைம் சோர்ந்து போயிடும். அப்பா என்ன நேசிக்கல பிரதர், எங்க அம்மா என்ன நேசிக்கல பிரதர். நான் சொல்றேன், அப்பா அம்மா மூலமா நீங்க வந்தீங்க, ஆனா கடவுள் கிட்ட இருந்து வந்தீங்க. அப்பா அம்மா உங்களை நேசிக்கலன்னா பரவாயில்ல, அந்த கடவுளே உங்களை நேசிக்கிறார். வானத்தை பூமி உண்டாக்குறவர்களை நேசிக்கிறார். நீங்க வாழ்வீங்கன்ற, நீங்க நல்லா வாழ்வீங்க. இல்ல எங்க அப்பா அம்மா என்ன ஆசீர்வதிக்கல, அவங்களுடைய ஆசீர்வாதம் வேணா உங்களுக்கு இல்லாம போலாம், ஆனா பரலோக பிதாவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு சொந்தமா இருக்குது. நீங்க கிறிஸ்துவின் நிமித்தம் கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுடைய அன்பை உடையவர்களா இருக்கிறீங்க. பயப்பட தேவையில்லை. எல்லாம் சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, நான் போகும்போதெல்லாம் அவர் வேலை செய்கிறார், நான் வரும்போதெல்லாம் அவர் வேலை செய்கிறார், நான் எங்க போனாலும் தேவன் எனக்காக வேலை செய்கிறார். ஏன்னா நான் அவருக்குள்ள இருக்கிறேன், என்னை யாரும் தொட முடியாது. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில பேர் நம்ம பிசாசை பார்த்து பயப்படுவோம். சில பேர் சொல்லுவாங்க, என் கனவுல ஒரு பாம்பு வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி இருக்குது பிரதர் அப்படின்வாங்க. இன்னும் சில பேர் சொல்ல, பிரதர் அவன் எனக்கு மந்திரம் பண்ணிட்டான் பிரதர், என் கால் கீழே இருந்து மண்ணை வாரிட்டு போறான் பிரதர். ஐயோ பிரதர், செய்வனை செஞ்சுட்டாங்களாம் பிரதர், தகுடு வச்சிருக்கிறாங்களாம் பிரதர். என்ன பிரதர் செய்யறது? என்ன செய்யறது? ஏன் பயப்படுறீங்க? இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த பிசாசு வந்து உங்க முன்னாடி நின்னாலும் நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க. நீங்க யாருக்குள்ள இருக்கிறீங்க? அந்த கிறிஸ்துவை பார்த்து பிசாசான ஓடுவானா இல்லையா?
நீங்களா பயப்படணும் மந்திரத்தை பார்த்து. பிசாசு பயப்படணும். இவங்க வீட்டில் போய் மந்திரத்தை வச்சா நான் எப்படி இருக்குது, பிசாசு போய் மந்திரவாதி போய் அடிக்கணும் 2 அடி. தெரியாதா? முதல் விசாரிக்கிறதுல அவன் இயேசுடைய பிள்ளை, எப்படி நீ அவன் வீட்டில் போய் வைக்கலாம்? கண்டபடி என்னை போட்டு அடிக்க மாட்டாரா இயேசு கிறிஸ்து? என்ன அவருடைய அக்கினி என்னை சுட்டரிக்காதா? பயப்பட தேவையில்ல. நம்ம ஒரு தடவை என்னுடைய ஏரியாவில் நான் நடந்து போயிட்டு இருக்கிறேன். அப்போது ஒரு சகோதரன் இருக்கிறாரு. அவர் வந்து தற்கொலைக்கு அட்டன் பண்ணி அதான் உடம்புலலாம் கெரோசின் ஊற்றி பற்றிக்க ட்ரை பண்ணார். ஆனால் அவர் சாவலை. ஆனால் மைண்டே ஒரு மாதிரி மந்தம் ஆயிடுச்சு. யார்ட்டையும் பேசுறது அப்படியே மௌனம் ஆயிட்டார். ஒரு நாள் அவர் ஒரு கெபியில் உட்கார்ந்து இருக்கிறாரு. நான் ரோட்டில் நடந்து போகிறேன். அவங்க மனைவி என்னை கூப்பிட்றாங்க, பிரதர் ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு போங்க பிரதர் அப்படின்றாங்க. நான் போகிறேன் ப்ரேயர் பண்ணுறது. நான் அவர் மேலே கை வச்சு நான் செபிக்கிறேன். அப்படியே அவருடைய முகம் மாறுது பாருங்க. என்னை பார்த்து முறைக்கிறாரு, பல்லெல்லாம் கடிக்கிறாரு. இது ஏதோ ரூமில் நடக்கல, சர்ச்சில் நடக்கல, தெருவில் ஜனங்களாம் நந்தன் போயின்னுக்கிறாங்க. நான் செபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் எல்லா பிசாசும் வெளியேறணும்னா. டக்குன்னு என்னை பார்த்து முறைச்சு விட்டுன்றாரு. கல்லெல்லாம் அப்படியே கட்டிக்கிறாரு பாருங்க, பல்லெல்லாம் கடிச்சு இப்படின்றாரு. அப்படியே ஒரு பேப்பிச்சை பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும். எப்படின்றாரு. நான் வேற, ஆண்டவரே ஏதாவது பண்ணிட போறாரு, இவர் கிச்சு இச்சிட போறாரு. நம்ம பாரு பாஸ்டர்களுடைய வரம் என்ன தெரியுமா? பயத்தை வெளியே காட்ட மாட்டோம், அப்படியே இருப்போம். ஆனால் உள்ளுக்குள்ள கிடுக்கிடுன்னு இருக்கும். நான் யோசிச்சுருக்கிறேன், இதான் டிச்சிச்சிருவாரா, இதான் திட்டிடுவாரா, வாடாப்படான் மரதெல்லாம் பேசிட்டு வாரா, அச்சுருவாரா, என்னத்தெல்லாம். அதுக்கு தான் பேய் ஓட்டும் போது கண்ணை திறந்து வச்சுக்கணும் பிரதர். கரெக்டாக இல்லையா? கண்ணு முடி ஜெபிக்கணும். அந்த நேரத்தில் சில நேரத்தில் அந்த சைத்தான் ஃபேன் என்ன பண்ணுவோம், அப்படியே டனால் டிச்சு வச்சிருவோம் நம்மளை. அப்போ நான் அப்போ பார்த்துட்டு அது நீ வல்லமே இல்லை. நான் பார்த்தேன், நான் பண்ணிவிடுவான், அதான் பண்ணிவிடுவான். நான் பார்க்குறேன், இயேசு நாமத்தில் சொல்ல 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 இவர் இப்படின்னு படம் எடுத்தாரு. பல்லுகளெல்லாம் கச்சுன்னு அப்படியே சாஞ்சார் பாருங்க. அப்படியே சாஞ்சார் அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்தார். கீழே விழுந்து, நானுப்பா நல்ல வேலை, ஆண்டோடைய வல்லமை வேலை செஞ்சு, தேங்க்யூ லார்ட், என் மானத்தை காப்பாற்றுனீங்களா அப்படின்ற மாதிரி என் மனத்தில். இவர் அப்படியே விழுந்தவர். ஒரு 2 நிமிஷம் விட்டு தண்ணி கிண்ணெல்லாம் தெளிச்சு விட்டு ஒரு கிளாஸ் தண்ணியை கொடுத்து அவரை எழுப்பி அவர் உட்கார வச்சா. அவர் சொன்னார், பிரதர் அப்படின்றார். பிரதர், ஆமாம் நான் வந்து கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு பிரதர் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். பிரதர் பாத்தியா பிரதர்னாரு. பாத்தியாவா? என்ன பிரதர் பாத்தியா? அந்த சைத்தான பாத்தியா பிரதர்ன்றாரு. நான் பிரதர் உங்களே பார்க்க சகிக்கல என்னால், நீங்களே கண்டபடி பண்ணுக்கிறீங்க மூஞ்சி முகரையெல்லாம். சைத்தானை பார்த்தியா? சைத்தான் என்னத்தை அவர் சொல்கிறார். பிரதர் அந்த சைத்தான் சொல்லுதான் அவர்கிட்ட, அந்த சைத்தான் சொல்லுதான் பாருங்க, பிசாசு சொல்லுதான், ஐயோ இந்த பிரதர் ப்ரேயர் பண்ணுறாரா, இந்த பிரதர் பார்த்துட்டாருன்ட்டு அந்த அது சைத்தான் அழுதான் பாருங்க. எனக்கு தெரியல சாத்தான் எப்படி ஆகுதுன்னுக்குதுன்ட்டு. நான் அவர் மூஞ்ச பார்த்து உள்ளுக்குள்ளே பயந்து நிற்கிறேன். ஆண்டவரே அடிச்சிட அந்த மனுஷன் உங்கள் நாம வேலை செய்யிட்டு ஆண்டவரே. ஆனால் சாத்தான் என்ன பார்த்து பயந்து நிற்குது. சாத்தான் சொல்லுதான், ஐயோ இந்த பிரதர் பார்த்துட்டாரா, இந்த பிரதர் சாத்தான் நீங்களை பார்த்துட்டாரு, நான் ஓடிடுறேன்டா அப்படின்னு சாத்தான் அழுது நிற்குது. நான் சொல்கிறேன், எந்த சாத்தானை பார்த்து நீங்கள் பயந்து நிற்கிறீங்களோ அந்த சாத்தான் 10 மடங்கு உங்களை பார்த்து பயந்துட்டு இருக்கிறான். ஏன்னா நீங்கள் யாருக்குள்ளே இருக்கிறீங்க? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க. பயப்பட தேவையில்லை. தனியாலாம் நடக்கணும்னு நினைச்சிடாதீங்க. பாரு, நீங்க ஒரு நல்ல கணவராக உங்க வீட்டில் இருக்கிறீங்க, கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. ஒரு நல்ல மனைவியா இருக்கிறீங்க, கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. நீங்க போய் பேரண்ட்ஸ் மீட்டிங் அட்டெண்ட் பண்றீங்க, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க. ஒரு பெரிய பண கஷ்டம் வருது, கிறிஸ்துவுக்குள்ள இருந்து டீல் பண்ணுங்க. ஐயோ ஒன்னும் இல்லாத அனாத மாதிரியும் நான் செத்து போயிடுவேன், நான் எல்லாம் வேஸ்ட், நான் மண்புழு, இப்படியெல்லாம் ஜெபிக்க கூடாது. பாரு, நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் எனக்கு நன்மை நடக்கும். ஆமென். ஆண்டவர்கிட்ட பிச்சை, ஆண்டவரே நான் ஒரு குப்பை, ஆண்டவரே நான் ஒரு எருமை, ஆண்டவரே இவன் ஒரு காண்டாமிருகம். எல்லாருக்கும் ஜெபிக்கிறது சில பேர் பார்த்துக்கிறீங்களா? அதை ஆண்டவரே நான் ஒரு நாய்க்குட்டி, இப்படி எல்லாம் ஜெபிக்க கூடாது. வந்து ஆண்டவரே ஒரு ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன், விலையேற பெற்றவன், நான் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவனா இருக்கிறேன், எனக்கு கிறிஸ்துவுக்கு என்னென்ன சொந்தமோ அது எல்லாமே எனக்கு சொந்தம். இனி பிசாசை பார்த்து பயப்படுவோமா? இல்லை. மந்திர சூனியத்தை பார்த்து பயப்படணுமா? இல்லை. ஏன்னா நம்ம யாருக்குள்ள இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். பயப்பட தேவை. நம்ம பேசணும்னா அவர் வேலை செய்யறாரு, நம்ம ஜெபிச்சோன்னா அற்புதம் நடக்குது. ஆமென். ஒரு இடத்துல ஒரு சாயந்தரம் ஒரு 7:30 மணி, என் ஃப்ரெண்ட், அவன் என் கிளாஸ்மேட், அவனை பார்க்க போனான் அவன் வீட்டுக்குள்ள. அவன் சொன்னா, கிரேஸ் உடம்பே வலிக்குது கிரேஸ், எனக்காக ஒரு ப்ரேயர் பண்ண அப்படின்னா. என் கிளாஸ்மேட் அவன் ஸ்கூலில். சரி ப்ரேயர் பண்ண சொல்கிறானே, நான் ப்ரேயர் பண்ணேன். வீட்டில் யாருமே இல்லை, ஒரு ஷெட், அது கதவு சாத்திட்டு, கதவரை சாத்திட்டு நான் 2 பேர் கொண்டாரு பேசிட்டுக்கிறோம். உட்காந்து கிளாஸ்மேட் ஆச்சு ஃப்ரெண்டுன்ட்டு. கிரேஸ் எனக்கு அது ப்ரேயர் பண்ண. சரி இதோ செல்வம் உனக்கு ப்ரேயர் பண்ண பாருங்க. ஏசுவன் நாமத்தோட புத்துன்னு அப்படியே பின்னாடி விழுந்தாரு கட்டில், கால் வெளியேகுது, செப்பரேட்டா இல்லை, பயப்படாதீங்க. அப்படியா கால் இவர் 10 இப்படி விழுந்துட்டார் கட்டில். விழுந்து ஏசுவன் நாமத்தை நான் நினைச்சேன் முடிஞ்சிச்சு கதை, பிசாசு ஓடிடுவான். பார்த்தா 10 இருக்கிற ஒரு வாயிலிருந்து ஒரு சத்தம் வருது. எப்படி வருதுன்றீங்க? டேய், நான் யாராவது கூப்பிட்டுருந்தேன்னு பார்த்துருக்கேன். டேய் ஓடிடுறா, ஏன்ச்சனா செம்மையா அச்சனாண்டா அவனு. நானும் ஐயோ தெரியாம கதவு வர சாத்திட்டேன்னு. நான் சொன்ன மாதிரி பயம் உங்களை மாதிரி தான் எங்களுக்கும் வரும். ஐயோ கதவு வர சாத்திட்டோமே, கொஞ்சம் தூரத்துல ஜெபிக்கலாமா? ஆனா எனக்கு ஒன்று தெரியும், இயேசுவின் நாமத்து ஈடாக
எதுவுமே வல்லமை இல்லை இந்த உலகத்துல. நான் தனியா வரல, நான் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவனா வந்திருக்கேன். அது மட்டும் என் மனசு சொல்லி இருக்கிறேன். அதனால என்ன பண்ணேன், அங்கிருந்து அவர் படுத்துட்டு இருக்கிறாரு. அவருக்கே தெரியல அவருக்குள்ள பேய் பேசினுட்டு, டாய் ஓடிடுறா ஏன்ச்சடா பயங்கரமா அடிக்கிறேன். அவர் மூஞ்சி கூட எனக்கு தெரியல பாருங்க. அவர் அப்படி பத்துட்டாரு. எனக்கு ஒண்ணு தெரியும், இயேசுவின் நாமம். அதை மட்டும் விடவே இல்லை பாருங்க. பெரிய பெரிய டயலாக் எல்லாம் பேசல பிசாசு கிட்ட. ஓவரா செந்தமிழ் எல்லாம் பேச தேவையில்ல. ஓன மண்டலத்தில் இருக்கிற எல்லா பிசாசு மந்திர கட்டு உடைக்கிற அப்படிலாம் ஒன்றும் பேச தேவையில்ல. நீங்க இயேசுவின் நாமத்தில் சொல்ல கத்துங்க. அதை தான் சொன்னேன், இயேசுவின் நாமத்தில் பாருங்க. கொஞ்ச நேரத்தில் கம்ப்ளீட்டா ஃப்ரீ ஆயிட்டான். அப்புறம் அவனை எழுப்பினேன். எழுப்பி உட்காரு, தண்ணியெல்லாம் கொடுத்து இப்போ பரவாயில்ல. அவன் சொல்ல கிரேஸ் உடம்பே ஃப்ரீ ஆகுது. ஃபுல்லா அச்சு போட்ட மாதிரி இருந்துச்சு உடம்பு. அப்படியே கம்ப்ளீட்டா ஃப்ரீ ஆயிடுச்சு. என் மனசுல நினைச்சிருந்தேன் நான், இதுக்கு முன்னாடி நான் என்ன கஷ்டப்பட்டேன் உனக்கு தெரியுமா? உனக்குலேருந்து பேசின அந்த சனியா சைத்தான் என்ன பேசினான் தெரியுமா? ஆனா இயேசுவின் நாமம் நம்மை காப்பாத்துது. ஹல்லேலூயா. பக்கத்துல ஒரு 2 பேரை ஷோல்டர் மேல தட்டுங்க பார்க்கலாம். ஷோல்டர் மேல தட்டி சொல்லுங்க, நீங்க தனியா இல்லைன்னு சொல்லுங்க. இந்த நேரத்துல சொல்லுங்க, தட்டுங்க. அவங்க கடிக்க மாட்டாங்க உங்களை. தட்டி சொல்லுங்க, நீங்க தனியா இல்ல, கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் கை உயர்த்துங்க, எல்லாரும் கை உயர்த்துங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, நான் பேசுனா தேவன் வேலை செய்வார். ஏன்னா நான் தனியா இல்ல, நான் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. கமான், எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க நீங்க வந்ததுக்காக, பிரேயர் மீட்டிங்காக? முதல் செஷன்ல என்ன கத்துக்கிட்டோம்? நான் கிருபையின் கீழே இருக்கிறேன். இப்போ இந்த செஷன்ல என்ன கத்துக்கிறோம்? நான் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவனா இருக்கிறேன். நான் தனியா இல்ல, அவர் எனக்கு வேலை செய்வார். நான் பயப்பட தேவையில்லை, நான் சோர்ந்து போக தேவையில்லை. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சேலஞ்சஸ் இருக்குதுல்ல, கடன் பிரச்சனை, பலவீனம், பிள்ளைகளை வளர்க்கறதுல ஒரு சங்கடம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம், திருமணத்துல ஒரு பிரச்சனை. உங்களை நீங்க இப்படி பார்க்காதீங்க, ஐயோ நான் ஒரு அனாதை, எனக்கு யார் சகாயம் பண்ணுவா, எனக்காக யார் பேசுவா. நீங்க எப்படி பார்க்கணும் தெரியுமா? இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாள்ல இருந்து நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். அவருக்கு என்ன சொந்தமோ எனக்கு சொந்தம். அவருக்கு என்ன நடக்குமோ அது எனக்கு நிச்சயமாக நடக்கும். ஆமென். எனக்கு அது நிச்சயமாக நடக்கும். அவருக்குள்ள எல்லா ஆசீர்வாதமும் உங்களுக்கு சொந்தமானதா இருக்குது. இயேசு வந்துட்டாரா, வேற எல்லாமே உங்களுக்கு சொந்தமானது. எத்தனை பேர் நம்புறீங்க? சுகம் உங்களுடையது, ஆரோக்கியம் உங்களுடையது, பலன் உங்களுடையது, ஜீவன் உங்களுடையது, நன்மை உங்களுடையது, எல்லாம் அவருக்குள்ள உங்களுக்கு. அவர்தான் உங்க நீதி. பரிசுத்தம்னா என்ன? பரிசுத்தம்னா என்ன? சில பேர் சொல்றாங்க பாவமே செய்யாம வாழ்றதா பரிசுத்தம் சொல்லி. ஆனா பரிசுத்தம், இந்த வசனத்தை பாருங்க, 1 கொரிந்தியர் 1:31 படிக்கிறோம். அவரே தேவனால் நமக்கு நீதியும் ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அப்போ ஞானம்ன்றது ஒரு நபர், அவர் பேரு வெரி குட். நீதின்றது ஒரு நபர், அவர் பேரு ஜீசஸ். பரிசுத்தம்ன்றது ஒரு பர்சன், அவர் பேர் என்னது? ஜீசஸ். ரிடெம்ஷன்ன்றது ஒரு பர்சன், அவருடைய பேரு ஜீசஸ். அப்ப எனக்கு தேவையானது எல்லாத்தையும் ஜீசஸ்குள்ள வச்சுட்டார். இப்போ என் வேலை என்ன? இயேசுவை பார்த்து வாழ்றது, அவரை உயர்த்தி வாழ்றது, அவரை நேசிச்சு வாழ்றது, அவரை பிடிச்சு வாழ்றது. ஏன்னா அவர் தான் எனக்கு எல்லாமாக இருக்கிறார். அவருக்குள்ள எனக்கு எல்லாமே சொந்தமா இருக்கிறது. எல்லாம் சொல்லி, அவர் இருக்கிற பிரகாரமாக நானும் இவ்வுலகத்தில் இருக்கிறேன். உங்க உள்ளத்து மேல கை வைங்க. எல்லாரும் சொல்லுங்க, அவருக்குள்ள வியாதி இல்ல, நானும் வியாதி இல்லாம வாழ்வேன். சொல்லுங்க, அவருக்குள்ள தரித்திரம் இல்ல, நானும் ஐஸ்வர்யவானா வாழ்வேன். சொல்லுங்க, அவருக்குள்ள குழப்பம் இல்ல, நானும் சமாதானமா வாழ்வேன். அவருக்குள்ள தோல்வி இல்ல, நானும் வெற்றிகரமா வாழ்வேன். அவருக்கு என்ன சொந்தமோ அதுதான் நமக்கு. இன்னைக்கு பிசாசு உங்ககிட்ட வரான்னு வச்சுங்க, உங்ககிட்ட வந்து நீங்க ஜெபிக்கிறீங்க, நீங்க கைப்பற்றி ஜெபிக்கிறீங்க, ஆண்டவரே நான் ஆசீர்வதியும், எனக்கு நன்மை செய்யும், என் கடனை எடுத்து போடும், ஆண்டவரே இப்படி செய்யும் அப்படி செய்யும். பிசாசான வந்து பேசுவான், உனக்கு செஞ்சிருவாரா? நீ உன் யோகியத்தை உனக்கு தெரியாதா? நீ ஜெபிச்சா முதல்ல, ஜெபிக்கும் போது எவ்வளவு கொட்டாய் விடுறேன்னு மறந்துட்டியா? பைபிளை ஓபன் பண்ண போது மட்டும் படுத்து தூங்குறிய பைபிள்ல, அதை மறந்துட்டியா? சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் லேட்டா வரையா, அதை மறந்துட்டியா? நம்மளுடைய குறைவெல்லாம் காமிக்குவான். நீ பார்த்தா இப்படி பண்ணிட்டே, எப்படி உனக்கு நன்மை நடக்கும், எப்படி நன்மை நடக்கும். இப்போ நீங்க பிசாசை பார்த்து என்ன சொல்லணும்? ஆமா பிசாசே கரெக்ட் அப்படியே சொல்லணும். கரெக்ட் பிசாசு, 2 அடி அடி, நீ 2 அடி செருப்பு கழட்டி அடி என்ன அப்படியே சொல்லணும். கரெக்ட் சைத்தான், நீ ஒரு சைத்தான், நான் ஒரு சைத்தானுக்கு பச்சா அப்படியே சொல்லணும். நம்ம என்ன சொல்லணும் பிசாசை பார்த்து? அட சொல்லுங்க பார்க்கலாம், நம்ம அடையாளம் என்னது? உங்க அடையாளம் மாறிடுச்சா மாறலையா? இது நானா இல்ல அது நானா? ஓ கமான் பேசுங்க. பிதா பக்கத்துல இருக்கிறாரு குமாரன், அது அடையாளமா இது அடையாளமா? அப்ப பிசாசு என்கிட்ட வந்து உன்னை பாரு, உன் வாழ்க்கை பாரு, உன் பரிசுத்தத்தை பாரு, உன் யோகியத்தை பாரு. நான் பிசாசு அப்படியே தலை திருப்பி இப்படி சொல்லான்னு இருக்கிறேன். பிசாசே நீ அவரை பாரு, அவர் யோகியத்தை பாரு, அவர் நீதியை பாரு, அவர் பரிசுத்தத்தை பாரு. அவருக்கு என்னவோ அதுதான் எனக்கு, அவர் தான் என் புது அடையாளம். ஓ கமான், நன்றி சொல்லுங்க பார்க்கலாம் அந்த நேரத்தில். ஹல்லேலூயா. கமான் எல்லாம் சொல்லுங்க, அவர் தான் என் புது அடையாளம்.
ஆதார் கார்டில் எடுத்து உங்கள் ஃபோட்டோவை காமிக்கிறீங்க, இதுதான் அடையாளம்னு சொல்லி. நான் சொல்கிறேன், பரலோக ஆதார் கார்டில் உங்கள் ஃபோட்டோ இல்லை, அவரோட ஃபோட்டோ இருக்குது, அதுதான் உங்கள் அடையாளம். ஹல்லேலூயா, கம் ஆன். எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க? பரலோகத்தில் அந்த மாதிரி ஒரு ஆதார் கார்டு கிடைச்சா நல்லா இருக்கும். ஏன்னா ஆதார் கார்டில் நம்ம யார் ஃபோட்டோவும் நல்லா இல்லை. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒரு பையன் சொல்கிறான், ஆதார் கார்டில் அழகாக திருற பொண்ணை தான் நான் கட்டிக்குவேன் அப்படின்னா. நான் சொன்னேன், கல்யாணமே ஆகாத ராஸ்கல் உனக்கு. நல்லா இருக்கிற பொண்ணு கூட பேய் மாதிரி பிடிச்சி வச்சுக்கிறார் ஃபோட்டோவுக்கு, ஆதார் கார்டுக்கா. உலகத்தில் பேய் படம் அதிகமாக தந்தே அவர் தான், அவ்வளோ ஃபோட்டோவில் பிடிச்சி வச்சுக்கிறேன். பரலோகத்தில் நம்மளுக்கு ஒரு ஆதார் கார்டு கொடுக்கப்பட்டிருந்தா அதில் இயேசு கிறிஸ்துவானவர் தான் நம்முடைய ஆதாரமாக இருக்கிறார். பிசாசு உங்கள்கிட்ட வந்து கேட்குறான், ரெடியாக இருக்கிறீங்களா? எல்லாரும் உங்கள் கையில் ஒரு ஆதார் கார்டு வச்சுக்கிற மாதிரி பிஹேவ் பண்ணிப்பா. ஆதார் கார்டில் யார் ஃபோட்டோ இருக்குது? ஏசப்பா ஃபோட்டோ. ரெடியாக இருக்கிறீங்களா? ஆல்ரைட். பிசாசு உங்கள்கிட்ட வர்றான், உனக்கு சுகம் கிடைக்குமா? நீங்கள் எடுங்க கார்டு எடுங்க, எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, இயேசு நாமத்தில் எனக்கு கிடைக்கும். உன் வாழ்க்கை நல்லா இருக்குமா? நீ யோக்கியமா? எடுங்க கார்டு, சொல்லுங்க. இயேசு நல்லா இருப்பாரா? அப்ப நானும் நல்லா இருப்பேன். உன் பிள்ளைங்களாம் நல்லா போச்சு, பெரிய ஆள் ஆயிடுவாங்களா? நீ அண்ணனும் பெரியவங்கள நீ அப்படியே சொல்லுங்க. இயேசுனால அது நடக்கும் எனக்கு. ஏன் நானா இல்லை, ரத்தம் சிந்தப்பட்டதுனால நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன், கிறிஸ்துவுக்கு உட்பட்டவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. பயப்பட தேவையில்லைன்ற நான் எதை பார்த்தும் பயப்பட தேவையில்லை. ஒரு நாள் ஒரு சிங்கக்குட்டி பாருங்க, காலையில் எந்திரிச்சு அவங்க அப்பாட்ட கேட்சா, அப்பா யார் பண்ணம்மா? அப்பா சொன்னா, நம்ம தான் சிங்கம், நம்மளா காட்டுக்கு ராஜா நம்ம. அப்பா நான் கூட ராஜாவாப்பா. நீ கூட ராஜாடா, சிங்கக்குட்டி அப்படின்னா. இவங்க அப்படியே பயங்கர இதுவாயிடுச்சு. நான் காட்டுக்கு ராஜா நான்ட்டு அப்படியே சிங்கக்குட்டி வெளியே போனான். நம்ம வெளியே போய் அங்கே ஒரு காட்டு பண்ணி 10 நிமிஷம் பலாரம் மூஞ்சில் ஒரு அடி வச்சான். ஏந்திரி, யாருன்னு சொல்லு, காட்டுக்கு ராஜா நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணு. இப்படி முன்னாடி போனான். அந்த பக்கமாக ஒரு நரி தூங்கி நிற்கு, நரி மூஞ்சில் பலாரம் ஒரு அடி வச்சா. எந்திரி சொல்லு, நான் யாரு? காட்டுக்கு ராஜா நீ தான், விட்டு தொலை என்ன? ஆமாம் நான் தான் ராஜா, அப்படியே மெயின்டைன் பண்ணு, போய் படுத்து தூங்கு. முன்னாடி போனால் அங்கே ஒரு யானை படுத்துனுக்குது. யானை மூஞ்சில் போய் கீறிட்டான். எந்திரி சொல்லு, நான் யாருன்னு. யானை தூக்கி 10 போட்டுச்சு அவட கீழே. ஆன்சர் தெரிலனா தெரிலன்னு சொல்லு, அதுக்கு இப்படி போடாத. தூசி தட்டிக்கு போயினே நான் முன்னாடி அங்கே ஒரு ஓனாய் படுத்து கிடக்குது. அந்த ஓனாய்கிட்ட போனா, அது பெரிய ஓனாய் பாருங்க, அது ரொம்ப மோசமான ஓனாய். அதுக்கிட்ட போய், ஹாய் ஓனாய் எந்திரி, கரெக்டாக பேசு, நான் யார் தெரியுமா? ஓனாய் பார்த்தா, வசமா மாட்டிக்கிச்சா நாஸ்டா, இன்னைக்கு செம்ம நாஸ்டா தான். இன்னைக்கு ஒரு புடி, எல்லாரும் வாங்க அப்படின்ற மாதிரி. வில்லேஜ் குக்கிங் சேனல் பார்த்து இந்த மாதிரி டேலெல்லாம் வந்து கரெக்டாக இல்லை. மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிக்கலான்ற மாதிரி இன்னைக்கு மங்களகரமா சிங்கக்குட்டியில் ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு கெச்சான நான் அப்பா ஒரு சொல்லிட்டு ஓனாய் சொல்றா, நீ தானே காட்டுக்கு ராஜா, வா ஒத்தைக்கு சண்டைக்கு நில்லு. நீ ராஜா வந்தா ப்ரூவ் பண்ணி நிரூபிச்சு காமி, என்கிட்ட சண்டைக்கு வா, சண்டைக்கு வந்து ஜெயிச்சு காமி, ராஜாவா இல்லையான்னு பார்த்தலாம். சிங்கக்குட்டி சொல்றான், வரோம். ஏன்னா இப்போ ஓனாய் எந்திரிச்சுன்னு ரொம்ப பெருசாக நிற்கிது. இப்போ வரேன் அங்கல், வரேன், நாளைக்கு வரேன்ட்டான். நாளைக்கு வரேன் அப்படின்னு பயம். தெரியாமல் போய் புறாண்டிட்டோம் மூஞ்சல் அப்படின்ட்டு. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணி கொஞ்சம் அப்படி இப்படின்லாம் பண்ணி அவங்க அம்மா கிட்டமா இன்னைக்கு ஒரு பூஸ்ட் கொடுமா, இன்னைக்கு ஒரு மேட்ச் இருக்குதுமா எனக்கு அப்படின்னு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து, சரி வரப்போகிறோம், இன்னைக்கு இந்த ஓனாய் நம்ம சாவடிக்க போகிறோம். காட்டுக்கு ராஜா குட்டியாக இருந்தாலும் நம்மளாம் பயங்கரம், நம்ம ஆயுசு கெட்டிடா அப்படின்ட்டு வந்து நிற்கிறான் பாருங்க. ஓனாய் தூரத்தில் இருக்குது. இவன் பார்த்தான், பரவாயில்ல நீ கொஞ்சம் சின்னதாக தெரியுனா அடிச்சலாம், இன்னைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றான். ஓனாய் அங்கிருந்து கிளம்பி வருது. கிட்ட வர ஓனாய் பெருசா தெரியுது. ஐயோ பெரியவன் மூஞ்சில கையை வச்சுட்டோமா, இப்போ இவன்ட்டு அடி வாங்கி சாவ போற மாதிரி தெரியுது. நம்ம பின்னாடி வரான் பாருங்க. ஓனாய் கிட்ட வந்து பக்கத்துல ஒரு 10 அடி 15 அடின்னு வச்சுங்களேன், 15 அடி தூரத்துல வந்து ஓனாய் நின்றுச்சு. சிங்கக்குட்டி பார்க்குது, ஐயோ நின்றுட்டானே, என்ன பண்ண போறான்னு தெரியலையே. 15 அடி தூரத்துல நின்ன ஓனாய் அப்படியே ரிவர்ஸ்ல போச்சு. அப்படியே ரிவர்ஸ்ல போய் பிச்சு கட்டின்னு அது போயிடுச்சு. இவன் பார்த்தானா, அப்படிதான் நான் ஓடணும், சிங்கக்குட்டிடா நம்மலாம், சிங்கக்குட்டி. திரும்பி பார்த்தா அவங்க அப்பா நின்றுக்கிறான் பின்னாடியே. இப்போ தெரியுதா அவன் ஓடினது காரணம் யாருன்னு? யாரு? பக்கத்தில் பார்த்து என் பின்னாடி பயங்கரமானவர்களாருன்னு சொல்லுங்க. இப்போ உட்காந்துங்களை பற்றி இல்லை, அவரை பற்றி பேசினுக்கிறேன் நான். கை எடுத்துக்க எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நான் தனியாக இல்லை, நான் அவருக்குள்ளே இருக்கிறேன். இப்போ இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன்னா, உங்களை பற்றின ஒரு புது மனப்பான்மை உங்களுக்குள்ளே உருவாகும். Get a new perspective of who you are. நீங்க யாரு, கிறிஸ்துவுக்குள்ள எப்படிப்பட்டவர், என்னவா கர்த்தர் உங்களை மாத்தி இருக்கிறார், அதை நீங்க உங்க மனதில் திருப்பிட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சொந்தமாகுதுன்னு சொல்றேன் நான். இன்னைக்கு கர்த்தர் இங்க உங்களை கூட்டிட்டு வந்ததே எதுக்காக தெரியுமா? கிறிஸ்துவுக்குள்ள நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. தெரிஞ்சுக்கிட்டு ஒரு புது வெற்றிகரமான மனப்பான்மையில் நீங்க வாழணும்னு சொல்லி கர்த்தர் விருப்பப்படுகிறார். என்னுடைய ஊழியத்தை ஆரம்பத்தில் எனக்கு சர்ச் எதுவும் இருக்கல, யாருமே எனக்கு ஒரு பாஸ்டர் ஆர்டினேஷன் கொடுக்கல. அப்போ நான் பிஎஸ்சி படிக்கிறேன். பிஎஸ்சி 3rd இயர் படிக்கும்போது எல்லாரும் நகர் ஸ்லம்குள்ளே நான் போகிறேன், ப்ரேயர் நடத்துறதுக்காக போகிறேன்.
என்னை நிறைய பேர் அங்கீகரிக்கல பாருங்க. எனக்கு பைபிள் காலேஜ் டிகிரி இல்லை, எனக்கு எந்த பாஸ்டர் ஆர்டினேஷன் இல்லை, ஒரு பெரிய பாஸ்டர் சப்போர்ட்டு ஸ்பான்சர்லாம் ஒன்றுமே இல்லை. காலில் செருப்பு வாங்குறது கூட நம்மள்ட்ட காசு இல்லை பாருங்க பெருசா. அந்த ஏரியாக்குள்ள போய் நான் ப்ரேயர் நடத்தும் போது இந்த சத்தியங்களை நான் கத்துக்கிட்டேன். என்ன கத்துக்கிட்டேன் தெரியுமா? கிறிஸ்துவுக்குள்ள நான் நீதிமானா இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ள வல்லமை எனக்குள்ள இருக்குது, கிறிஸ்துவுக்குள்ள விசுவாசம் இருக்குது, கிறிஸ்துவுக்குள்ள ஞானம் இருக்குது, கிறிஸ்துவே எனக்கு எல்லாமே. இந்த சத்தியங்களை பேசிட்டே போவோம் பாருங்க. நான் சொல்றேன், எனக்கு நாய்னா பயம், பேய்னா அதோட பயம். நான் போன ஏரியா பார்த்தீங்கன்னா அது நாய் தொட்டின்னே சொல்லுவாங்க, ஏன்னா அவ்வளோ நாய்ங்க இருக்கும். அது மட்டும் இல்லை பாருங்க, பேய் பிடிச்ச ஜனங்க நிறைய பேர் பிசாசினால் அகப்பட்டவங்க இருந்தாங்க அந்த இடத்துல. எவ்வளோ பயமா இருக்கும் தெரியுமா அந்த இடத்துல ஊழியம் பண்ணும்போது. ரவுடிசம், நான் சொல்ற பிரேயர் நடத்துவோம், நான் பக்கத்துல வெட்டி போட்டு போவாங்க, அந்த அளவுக்கு ரவுடிசம் அதிகமா இருக்கும். நாங்க பிரேயர் நடத்த போற சந்தில பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ரவுடிங்கெல்லாம் போதை பொருட்களை எடுத்துட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க அந்த இடத்துல. வந்து பிரதர் அப்படின்னு இந்த இடத்துல வந்துட்டோமா அப்படின்னு இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி பயங்கரமா இருக்கும். எப்படி அப்பேற்பட்ட இடத்துல ஜெயிச்சு இன்னைக்கு ஆண்டவருக்காக 100 கணக்கான ஜனங்களுக்கு நல்ல ஊழியம் செய்ய முடியுது? காரணம் என்னது?